இவங்க தான் நம்மளோட வெளியே இருக்க தோட்டம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். இவங்க வந்து சாமந்தி பூ மொக்கு வைக்கிறாங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க, இன்னும் பூக்கலாம். இது வந்து கீரை செடி. ஒரு டைம் கீரை கடையிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஒவ்வொருக்கு பாருங்கள். இது நம்மளோட கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய். இதில் வரி கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இதை நிறைய நம்மளுக்கு மொக்கு விட்டுருக்கான், நிறைய இருக்குது பாருங்கள். இந்த பூ எல்லாமே காயாக வரும் பாருங்க. பூ அடித்தா காய் வரும் பாருங்க. இங்கே பாருங்க, ஒருத்தர் பெருசாகிட்டா, இதோட இன்னும் பெருசு, இவ்வளோ பெருசாகும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளோட சிகப்பு கீரை, நாளைக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். நம்மளோட வெத்தலை கொடி. இவர் ஏற்றி விட வழி இல்லையா, அதனால் இப்படியே விட்டு வச்சுட்டேன் நான் இவரை. வெத்தலை கொடி பாருங்க, அழகாக இருக்குல்ல. இது எங்களோட புதினா. இவ்வளோதான் நினைக்காதீங்க, இங்கே இருக்குதுங்க. இவரு மிளகா செடி, எனக்கே தெரியாமல் வளர்ந்துருக்காரு. இங்கே ஒரு கத்திரிக்காய் பாருங்கள். இவர் நம்மளோட செம்பருத்தி பூச்செடி பூத்திருக்காரு பாருங்க. இவர் நம்மளோட ஃபேவரட் கனகாமரம். இங்கே ஒரு பூ இருக்குது பாருங்க. இந்த பூ நேம் தெரியாது, பட் ஆனால் கோயிலெல்லாம் வைப்போம் சாமிக்கு. இதோட விதை விழுந்து நிறைய முளைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இதுதான் நம்மளோட தோட்டம். வாழை மரம் பாருங்க. ஆலிவேரா. இது வந்து மைசூர் மல்லின்னு சொல்லுவோம், பெருசாக இருக்கும். அடுத்த டைம் கோத்து காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இங்கே வாங்க, உங்களுக்கு நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். இங்கே வருங்க, இவனை அழகாக இருக்கான்ல தொட்டா சினங்கி. இங்கே வருங்க. வீட்டில் வளர்க்கலாம் அப்படி சொன்னாங்க செடி. இப்படி சின்னங்கிறான் பாருங்க. நம்மளோட மிளகா செடி இது. திஸ் இஸ் ஃபார் கற்பூரவல்லி. நம்மளோட கற்பூரவல்லி செடி இது. இது என்னென்னா, தம்பிக்கு காய்ச்சல் இல்லாட்டி அவருக்கு காய்ச்சல் அப்படின்னா இதுலேருந்து எடுத்து ஒரு 2 தலையை தான் நான் ரசம் வச்சு கொடுப்பேன். உடனே டக்குன்னு சரியாயிடும். இது குப்பை மீனி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை அப்பப்போ அரைச்சி ஃபேஸில் போடுவேன், ஏன்னா எனக்கு நிறைய பிளாக் டாட்ஸ் இருக்கும். அப்புறம் நம்மளோட ஃபேவரட் பையன் இவன், அவரைக்காய். நிறைய காய்ச்சான் ஒரு டைமில், மறுபடியும் அரியல் வந்துருக்கு. அது எல்லாமே அந்த சைடு. இப்போ இந்த சைடு பார்க்கலாம். அங்கே இருக்கான் பாருங்க, அதான் அந்த சைடு, இது இந்த சைடு. இங்கே பார்க்கலாங்களா. இது வந்து நம்மளோட மாதுளை மரம். இது நான் நட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துட்ருக்கேன். சக்கப்புக்கு இது பாருங்கள், என்னன்னே தெரியல கைஸ். இது வந்து அப்பப்போ இந்த மாதிரி தான் ஆகிடுது. ஏதாச்சும் நம்ம அழகாக வளர்ந்து வரான், ஆனால் பூச்சி கடிச்சு இந்த மாதிரி ஆகிடுது பாருங்க. யார் உடச்சி போட்டாங்கன்னு தெரியல.
செடி யாரும் உடைச்சி போட்டு வச்சுருக்காங்க. இப்படியே தான் பண்ணுவாங்க. இப்படி பாருங்க, இவனும் என்னோடய ஃபேவரெட்டு மருதாணி. அழகாக இருக்கான் பாருங்க. குட்டியோண்டு செடி, இவ்வளோ பெருசு தான் கொண்டு வந்து நட்டு வச்சேன். நல்லா வளர்ந்துட்டான். அப்புறம் இது நம்மளோட கனகாமரம். இதுதான், இது வந்து ஊசி கனகாமரம்னு சொல்லுவோம். இது வந்து நாட்டு கனகாமரம். நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் பூக்கும். நல்லா இருக்கும். பூத்தா காட்டுறேன் பாருங்கள். பறிச்சுட்டேன். நல்லா இருக்குங்களா ஆரஞ்சு கலரில். அப்புறம் இவன் நம்மளோட இன்னொரு செம்பருத்தி. இவர் நம்மளோட கத்திரிக்காய். வீட்டுக்கு ஒரு 2 கத்திரிக்காய் செடி வைங்க போதும். அவ்வளோ பூ பூக்கும், அவ்வளோ காய் காய்க்கும். பூ வச்சுருக்கான் பாருங்க நிறைய. இங்கே இருக்கேன் பாருங்க, தெரியுதுங்களா? இவர் வேண்டாம். இவர் தான் நம்மளோட சீட்டா மரம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இவங்க அது ஏதோ மல்லிப்பூன்னு சொல்லுவாங்க, தெரியல. இது நம்மளோட பப்பளிக்காய். ரொம்ப நாளாக வளர்த்துட்ருக்கேங்க. வளருவானான்னு சொல்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் பிஞ்சு விட்டு வந்திருக்கு. அப்புறம் இவர் நம்மளோட சுண்டக்காய் செடி பாருங்க, அழகாக இருக்குல்ல. இப்போ தான் பூவே வச்சுருக்கான். நான் இது வேண்டாம் எதுக்கு அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் சுண்டக்காயில் அவ்வளோ சத்து இருக்குது. சரி எதுக்கும் இருக்கட்டும். நம்ம வீட்டில் இருந்தோம்னா நம்ம யாரையும் போய் கேட்க வேண்டியது இல்லைல்ல. அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் பிடிச்சி வச்சுட்டேன். எல்லாமே பார்த்துட்டிங்களா? இவ்வளோ செடி இருக்குதுன்னு எனக்கே இப்போ தான் தெரியுது. இந்த நாட்டு கனகாமரம் பாருங்கள், முதல்ல இங்கே இருந்துக்குங்களா. அப்புறம் இப்போ அடியிலேருந்து வளர்ந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்றைக்கி செடி எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நாளைக்கு நான் வந்து வேறு சர்ப்ரைஸ் வேறு எல்லாமே காட்டுறேன். நம்மளோட வீடு ஹோம் டூர் வேணும்னு ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். பாய். வாழ்க வளமுடன்.